என்ன ஓப்பன் பண்ணீங்க? ஆரம்பமாக இந்த அறிவு கலைஞன் தோப்படுத்தியா நடத்தினோட வணக்கம் வாங்க. இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகனவர்களுக்கும் மதிவர்ணடா மோகனவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஜியாவின் அறிவு களஞ்சியம் 520 அன்பான உறவுகள் நீங்கள் பதிந்துள்ளலாம். சமூக ஒழுங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகள் உன்னத மாதம் கார்த்திகை மாதம் நாங்கள் நினைவுந்து கொள்வோம். எனது சிந்தனையாக நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும்போது திட்டமிட்டு செய்ய வேண்டும். அந்த வேலை அதுடன் அந்த திட்டமிட்டு செய்தால் அந்த வேலை சுகமாக முடிந்துவிடும். பிறகு நாங்கள் வேறு எதுவும் காரியங்களையும் செய்ய பயன்படும். முதல்ல இந்த லேசாக இருக்கிற காரியங்களை நாங்கள் முதல் செய்தோம்னா பிறகு கஷ்டமானதுகளில் கொஞ்சம் நேரம் மினக்கடையலாம். அப்படி சோதனைகளும் அப்படித்தான். சோதனைகள் தெரிவிக்கலாம் தெரிஞ்சதெல்லாம் முதல் எழுதி போட்டு வச்சுருந்துட்டு பிறகு இரண்டாம் நேரத்தை வீணாக்காமல் செய்கிறது எங்களுக்கு அது பின்னுக்கு ஒரு பிரயோசனப்படும். இன்றைய அன்பான உறவுகளே 520 அறிவு கலைஞருடைய தேதி நான் போட்டிருக்கிறேன். அந்த தேதிக்கு நீங்கள் உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். வெல்வதியாருக்கு போங்கள். எல்லாம் செய்தியெல்லாம் எடுத்த நான் மற்றது அறிவு கூர்ந்தமான 2-3 கேள்விகள் எடுத்திருக்கிறேன். அது நான் அறிந்ததைத்தான் எடுத்திருக்கிறேன். அதில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் இப்போதான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பதிந்து கொள்ளுங்களா. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக தான் தரப்படுகிறது. கொஞ்சம் நேரம் பொறுத்திருங்க. இப்போது உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். திறந்திருக்கின்றது. 17, 11, 25 அறிவு களஞ்சியம் 520 என்று அந்த கலாமுக்கு போய் அதில் இருந்து உங்களோட பெயர்களை திறந்து பெயர்களை பதிவு செய்யுங்கள். பெயர் பதிய முடியுதா வாணி? யா. நீங்களும் அறிந்து கொள்கிறீர்கள், நானும் அறிந்து கொள்கிறேன். இது பொது அறிவு களஞ்சியம் என்றபடியா பொதுவாக எல்லா இது கேள்விகளும் நான் எடுத்திருக்கின்றேன். அறிந்து கொள்வது இல்லாத எத்தனையோ விஷயங்களை நாங்கள் அறிந்து உண்மையாக நாங்கள் முன்னேறி கொண்டு வருகிறோம் என்பது உண்மை. அதனுடைய அறிந்து கொள்ளுங்கள். தெரியாததுகளை கேட்டு செய்து கொள்ளலாம். சிவதர்ஷினி ராகவன் பதிஞ்சிருக்கிறீங்க, பத்மினி பதிஞ்சிருக்கிறீங்க, நேவிஸ் பிள்ளை பதிஞ்சிருக்கு, சிவமணி அவர்கள் பதிஞ்சிருக்கிறீங்க, பத்மினி கமலாந்தன் பதிஞ்சிருக்கிறார், சரோதினி சோதிராஜா பதிஞ்சிருக்கிறீர்கள். நேவிஸ் பிலிப் உங்களோட சத்தத்தை குறைங்கோ. இல்லை பிள்ளையா சொல்லக்கூடாது. பத்மினி அவர்கள். சொல்றீங்க. ஆண்கள் குரலும் கேட்டு.
சிவமணி, ஸ்வேதர்ஷினி ராகவன், சரோஜினி சோதராஜா, நெய்விஸ்விலி, பத்மினி கமலாந்தன், சிவமணி, சிவதர்ஷினி. நானும் பதுங்கி இருக்கிறேன், எனக்கு ரெடி என்று இருக்கிறது. உங்களோட பேர் வரையில நான் ரெடி இருக்கிறபடியே பேர் வர பகிர்றேன். சரிவாணி, தொடங்குவோமா? ம். அன்பானவர்களே, 520வது இந்த அறிவு களஞ்சியம் உங்களுக்கு நான் கேள்வியை எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட பதிவுகளை பதிந்து செய்த விடைகளை கெதியாக பதிந்துள்ளங்களா? முதலாவது கேள்வியாக, அரபு நாடுகளில் இந்திய தமிழர் வாழும் முதலாவது நாடு எது? சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், கட்டார். ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார். அதிகமாக இருக்கிறது ஐக்கிய அமீரகம், அரபு அமீரகம் என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு போவோம். அமீரகத்தில் வாழும் இந்திய மக்கள் தொகை எவ்வளவு? 30 லட்சம், 40 லட்சம் அல்லது 50 லட்சம்? 30, 40, 50 லட்சம். 40 லட்சம் இந்திய மக்கள் அங்கு எல்லாரும் இந்த உத்தியோகத்துக்காண்டி இந்திய மக்கள் அங்குதான் அதிகம் வேலை செய்கிறார்கள். உத்தியோகத்தின் தொகையைத்தான் கொடுக்கிறது. குடும்பமாக இருக்கிறார்கள் அங்கே. 40 லட்சம் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வி, அரபு நாட்டில் இந்திய தமிழ் மக்கள் 2வது நாடு இது? சவுதி அரேபியா, கட்டார், துபாய். சவுதி அரேபியா என்பது சரியான பதில். நான்காவது கேள்விக்கு போவோம். சவுதி அரேபியாவில் மக்களின் தொகை, இந்திய மக்களின் தொகை என்ன? 10 லட்சம், 15 லட்சம், 18 லட்சம். ஏர்போர்ட்டில் எல்லாம் முழுக்க இந்தியன் தான் அதிகமாக வேலை செய்கிறார்கள். கட்டார் அங்கே எல்லாம் சவுதி அரேபியா. 18 லட்சம் என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வியாக, எந்த நாட்டில் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பாவித்ததினால் ரோந்து போலீசாரினால் அபராதம் கிடைத்தது? பிரித்தானியா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 21 வயது பிள்ளை பாவித்ததால் அவருக்கு தண்டனை கிடைத்தது. ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வியும், கட்டார் இந்தியர்கள் எத்தனையாவது இடம்? கட்டாரில் இந்தியர்கள் எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார்கள்? 3, 4, 5வது இடத்திலே இருக்கிறார்கள். இந்த இத்தனையாவது இடத்தில் இருக்கிறார்கள். கட்டாரில் இந்திய மக்கள் வாழ்கிறார்கள். 3வது இடத்துல கட்டார் இருக்கிறார். கட்டாரில் இந்திய மக்கள் வசிக்கிறார்கள். 7வது கேள்வியாக, ஆஸ்திரேலியாவில் கிடைத்த அபராத பணத்தொகை, அந்த பிள்ளைக்கு கிடைத்த அபராதத்தொகை, அந்த செல்போன் பாவித்ததால் 30,000 ரூபாய், 35,000 ரூபாய், 40 லட்சம் ரூபாய். 30, 35, 35,000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு அபராதம் கிடைச்சது. இந்த செல்போன் வச்சு காருக்குள்ளே பாவித்தபடியா கூடைக்குள்ளே பாவித்திருக்கிறார். அடுத்த கேள்வியாக, நால்கி புயல் எந்த நாட்டில் இடம்பெற்றது? வேறு ஒரு பேர் கல்கி எண்ணு கிடந்தது, நால்கி எண்ணு கிடந்தது. உண்மையாக நால்கி புயல் எந்த நாட்டில் இடம்பெற்றது? தாய்வான்லையா, ஜப்பான்லையா, பிலிப்பைன்ஸ்லையா? அது பூனளமாக நடந்தது. பிலிப்பைன்ஸ் என்பது சரியான பதில். 9வது கேள்வி, புயலில் இறந்தோர் தொகை எத்தனை? 70, 72, 75 பேர். ஒரு இடத்துல இருந்தது ஹல்கி அண்டு, ஒரு இடத்துல இதுதான் சரியான முதல். 72
மக்கள் இந்த புயலில் இறந்திருக்கிறார்கள். 10வது கேள்வியாக, இங்கிலாந்தில் திருடப்பட்ட மொபைல்கள் எண்ணிக்கை எத்தனை? இந்த மொபைல்கள் எல்லாம் இந்தியாவில் கணக்கு இருக்கிற இந்த வருஷத்துக்கு அந்த கணக்கு பார்த்துருக்கிறார்கள். 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம். 40 லட்சம் மொபைல்கள் களவு போயிருக்கின்றதா? தேட போட்டுக்கு போவோம். 40,000 தான். 40,000, சாரி, 40 லட்சம்னு சொல்லி 40,000, 1, 10, 100,000. நவுலதி தில்லைத்தேவன், செல்வி, நித்யானந்த், சிவமணி, நேவிஸ் பிளீஸ், தர்ஷின் ராவன், சரோஜினி சோதுராஜா, கலைவாணி மோகன், பத்மினி. 8 அன்பர்கள் பங்கு வைத்தீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த 11வது கேள்விக்கு போவோம். தினசரி நாளிதழ் முதல் நாடு வெளியிட்ட முதல் நாடு இது. தினசரி நாளிதழ், தினசரியாக இருக்கிற நாளிதழ் பத்திரிகை முதலில் வெளியிட்ட நாடு இந்தியா, ஸ்வீடன், சீனா. குழப்பிக்கொண்டிருக்கு நேரம் இருக்கு. சீனா என்பது சரியான பதில். அடுத்தது 12வது கேள்வியும், விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்பிய முதல் நாடு எது? விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்பிய முதல் நாடு ரஷ்யா, சீனா, அமெரிக்கா. செட் பண்ணினா நேர்ந்தது. ரஷ்யா என்பது சரியான பதில். 13வது கேள்வி, பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் நாடு எது? அயர்லாந்து, நியூசிலாந்து, நேபாளம். சிக்கன் தான் எடுத்தனா கூட்டுறேன். நியூசிலாந்து என்பது சரியான பதில். 14வது கேள்வி, உலகில் அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடு இது. அதிகம் தங்கம் வைத்திருக்கிற விளையிறையில் அதிகம் சேமித்து வைத்திருக்கிறாள். அமெரிக்காவா, இந்தியாவா, கனடாவா? இந்தியா என்பது சரியான பதில். 15வது கேள்வியும், இந்தியாவில் தங்கம் வைத்திருக்கும் தொகை எவ்வளவு தொகை அந்த இந்தியா வைத்திருக்கிறார்கள்? 2.24 லட்சம் கோடி, 3.24 லட்சம் கோடி, அல்லது 4.24 லட்சம் கோடி. ம். 3.24 லட்சம் கோடி என்பது சரியான பதில். தூய தங்கத்தின் கரட் எத்தனை வீதம்? தூய தங்கத்தின் கரட் எத்தனை வீதம்? 97.9 வீதம், 98.9 வீதம், அல்லது 99.9 வீதம். தொண்ணூற்றி 99.9 வீதம் தான் சரியான பதில். 17வது கேள்வி,
தென்னாப்பிரிக்கா எத்தனையாம் ஆண்டு வரை முதலிடத்தில் தங்கம் இருந்தது? தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் அதிகமாக இருந்ததா, எத்தனையாம் ஆண்டு மட்டும் இருந்தது அந்த முதலிடத்தில் தங்கம் தான் இருந்த ஆண்டு மட்டும். எந்த ஆண்டுல இந்த ஆப்பிரிக்காவில் இருந்த சங்கம் 2005, 2006 அல்லது 2007? அது பிறகுதான் இந்தியா வந்திருக்கின்றது. முதலிடத்தில் இருந்தது தென்னாப்பிரிக்காவில். 2006 என்பது சரியான பதில். அது பிறகுதான் அது குறைஞ்சு போனது. வெள்ளத்தங்கம் முதலிடம் நாடு எது? வெள்ளத்தங்கம் வச்சிருக்கிற முதலிடம் உள்ள நாடு எது? இப்போ வெள்ளத்தங்கத்துக்கு சரியான மவுசு அமெரிக்கா, கனடா அல்லது சீனா? சீனா என்பது சரியான பதில். 19வது கேள்வி. தங்கம் உற்பத்தியில் முதலாவது நாடு இது? உற்பத்தியில் முதலாவது நாடு இது? தங்க உற்பத்தியில் முதலாவது நாடு இது? சீனா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா? சீனா என்பது சரியான பதில். 20வது கேள்வி. பிரித்தானியாவில் எந்த மன்னருக்கு பட்டம் பறிமுதல் ஆனது? எலிசபெத் மகாராணி என்ற பிள்ளையர். மன்னர் ஆண்ட்ரூ, மன்னர் சார்ல்ஸ் அல்லது மன்னர் எட்வர்ட்? மூன்றும் அவருடைய பிள்ளையர். ஒரு பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளையில், 3 ஆம்பளை பிள்ளையில். இப்போ ஒரு மன்னருக்கு பறிமுதல் ஆயிட்டது, மன்னர் பட்டம் இல்லாமல். கணக்கு பாலியல் வன்முறையில் ஒரு கணக்கு ஈடுபட்டபடியாக இதை சார்ல்ஸ் எடுத்துக்கொண்டார். மன்னர் ஆண்ட்ரூ என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு வெளியிட போட்டு போவோம். நவலோதி திலத்தும் செல்வி நித்யானந்தன், செல்வி நித்யானந்த், சுரதசிரான், கலைவாணி மோகன், ஜெயமலர், நவலோதி திலத்தேவன், பத்மினி கமலான். அடுத்த கேள்விக்கு போவோம். 20வது கேள்வி. 21வது. உலகிலே மிகப்பெரிய கடிகாரம் உள்ள நாடு இது? உலகிலே மிகப்பெரிய கடிகாரம் உள்ள நாடு இது? சவுதி அரேபியாவில் தான் பெரிய கடிகாரம் இருக்கின்றது. 2வது கேள்வியாக, காலையில் வெந்நீர் குடிப்பதனால் ஏற்படும் நன்மை என்ன? இது ஆராய்ச்சியில் சொல்லியிருந்தபடியாக நான் உங்களை அறியணும். விஷப்பொருட்களை விடிய காலமையில் 2 கிளாஸ் நீர் குடிக்க சொல்லியிருக்கிறோம். விஷப்பொருட்களை நீக்கின்றது, சமிபாடு கதியில் நடக்கின்றது, கொழுப்புகள் குறைக்கின்றது. விஷப்பொருட்களை நீக்கிறது என்பதுதான் சரியான பதில். அது எல்லாத்துக்கும் சமிபாடு கதிப்பட்டாலும் அதோட விஷப்பொருட்களை எல்லாம் வெளியேற்றுறது தான் அதன் சரியான பதில். விஷப்பொருட்களை நீக்கிறது என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, எந்த பழம் பழுக்க 2 ஆண்டுகள் எடுக்கின்றது? அன்னாசி, சப்போடிலா, அவக்கடா? அன்னாசி என்பது சரியான பதில். 23வது கேள்வி. மனிதன் பல் விளக்குவதின் கால அளவு என்ன? ஒரு கட்டாயம் இரவில் தான் இதை கேட்டிருக்கணும், சொல்லியிருக்கணும். இத்தனை நிமிஷம் நாங்கள் அதை பல்லை விளக்கணும். 1 நிமிஷமா, 2 நிமிஷமா, 3 நிமிஷமா?
2 நிமிஷம் பல்ல விளக்க சொல்லி விளக்க வேணுமென்று சொல்லியிருக்கிறார்கள். 2 நிமிஷம் பல்ல நாங்கள் விளக்க வேணும். இரவில் தான் அதுக்கு சொல்லியிருக்கு. 2 நிமிஷம் என்பது சரியான பதில். 25வது, மனிதன் இரத்த வகை இது அதிகமாக ஒத்து போகக்கூடியது. இந்த இரத்த வகையில் இது அதிகமாகும். பி நெகட்டிவா, பி பாசிட்டிவா, அல்லது ஓ பாசிட்டிவா, பி நெகட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவா, குரூப்பை தான் சொல்லும். ஓ பாசிட்டிவ் என்பது சரியான பதில். 26வது கேள்வியும், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் விளையாடுவோர் எண்ணிக்கை எத்தனை? 9, 11, 13. ஹாக்கியா? ஹாக்கியோ? ஹாக்கி. ஹாக்கியா? 9, 11, 13. 11 என்பது சரியான பதில். 11 வீரர்கள் அதில் விளையாட வேணும். 27, இந்தியாவில் சுற்றுலாவுக்கு வருமானம் அதிகம் பெறும் மாநிலம் இது. சுற்றுலாவுக்கு அதிகமான வருமானம் அதிகம் பெறும் மாநிலம் இது. கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது சரியான பதில். 28வது கேள்வியும், மஞ்சள் காமாலை எந்த உறுப்பை பாதிக்கின்றது? மஞ்சள் காமாலை எந்த உறுப்பை பாதிக்கின்றது? மண்ணீரல், நுரையீரல் அல்லது கல்லீரல்? கல்லீரல் என்பது சரியான பதில். 29வது கேள்வியும், மனிதன் உடலில் இன்சுலினை உருவாக்கும் ஒரு உறுப்பு இது. மனிதனின் உடலில் இன்சுலினை உருவாக்கும் கணையம், சிறுநீரம் அல்லது பித்தப்பை? கணையம் என்பது சரியான பதில். 30வது கேள்வியும், மனித விரல்களில் அதிக உணர்வு கொண்ட விரல் எது? மனித விரலில் 5 விரல்களே எது உணர்வு கொண்ட விரல்? பெருவிரலா, ஆட்காட்டி விரலா, மோதிர விரலா? ஆட்காட்டி விரல் என்பது சரியான பதில். லீல போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், சுதர்சரான், கலைவாணி மோகன், ஜெயமலா. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும், ஊழல் நிறைந்த நாடுகள் தொகுதி உலகத்தில் இப்போ ஊழல் நிறைந்த நாடுகள் 2025 கணக்கெடுத்திருக்கா. 170 நாடுகள், 180 நாடுகள், 190 நாடுகள் ஊழல்கள் நிறைந்து போய் இருக்கின்றனவா? 180 நாடுகள் ஊழல்கள் நிறைந்த நாடுகளாக இருக்கின்றனவா? 180 நாடுகள். 32வது, ஊழல் நிறைந்த நாடுகளின் தொகையில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 110, 120, 130. 120, 120வது இடத்துல இலங்கை இருக்கின்றது. 33வது கேள்வியும், உலகில் புற்றுநோய் அதிகமுள்ள நாடு எது? இந்த கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் புற்றுநோய் அதிகமாக உள்ள நாடு எது என்று பார்த்தா ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 34வது கேள்வியும், இலங்கையில் வீரவில் சிறைச்சாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இந்த வீரவில் சிறைச்சாலையில் காலியா, கண்டியா, அம்பாந்தோட்டையா? இதை அகற்ற போகிறார்கள். அகற்றி அதுக்கு ஒரு நீதவான் மண்டபம் கட்ட போகிறார்கள். காலி இது அது இவற்ற அம்பாந்தோட்டையில் இருக்கிறபடியால் அம்பாந்தோட்டையில் தான் அந்த வீரவில் சிறைச்சாலை இருக்குது. அதை அகற்றி வேறு இங்கே கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு நீதவான் பெரிய கட்டடம் கொண்டு கட்ட போகிறாங்க. 35வது கேள்வியும், இலங்கையில் இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போது? 1973, 1973, 1976, 1978, 1976, 1978. 1976 என்பதுதான் சரியான பதில். 1976 என்பது சரியான பதில்.
இலங்கை பௌத்தர்கள் அதிகமாக விளங்கும். இலங்கையில் பௌத்தர்கள் அதிகமாக வாழும் மாவட்டம் எது? கண்டி, காலி, அனுராதபுரம். அனுராதபுரம் என்பது சரியான பதில். 36வது கேள்வி. இலங்கையில் இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இப்பொழுது 2வது கேள்வி வந்திருக்கு. அது என்ன? 1973, 76, 78 2 தரம் அந்த கேள்வி வந்துட்டு. பரவாயில்ல, போட்டுக்கொள்ளுங்க. 76 என்பது சரியான பதில். 38வது கேள்வி. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? ஆர் ரத்நாயக்கா, CWW கன்னங்கரா, காமினி பொன்சேகா. CW கன்னங்கரா என்பது சரியான பதில். 39வது கேள்வி. இலங்கையில் எந்த மாவட்டத்தில் கடற்கில் அதிகமான டொல்மீன்கள் கரையொதுங்கி உள்ளன? காலி, மன்னார், சிலாவம். மன்னாரில் தான் ஒதுங்கி இருக்கிறது. இன்றைக்கு செய்தியில் காட்டியிருந்தாலும் திருகோணமலை கடலிலும் நிறைய டொல்பீன்கள் படம் எல்லாம் எடுத்து இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். என்னென்னு தெரியாது. டொல்பீன் இப்படி ஒரு நாளும் வாரது இல்லையா? மன்னாரில் நிறைய விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த டொல்பீனை பிடிச்சு அந்த படம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார். இம்மாதம் எந்த மாட்டில் அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டது? இந்த சிலையை கட்டினவர்கள் அதை திறந்து ஒரு இந்தியாவுக்கு யார்கிட்ட சிலையோண்டே சொல்லி இல்லையாம். அந்த மோடியும் போயிருக்கிறார். அது போய் திறந்த அப்புறம் தான் அவர்கள் அந்த சிலையை கண்டுபிடித்தார்கள்லாம். ஆஸ்திரேலியாவில் அந்த இது நடந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா அரசாங்கம் இதை செய்திருக்கின்றது. தங்கத்தாலான சிலை ஒன்றை திறந்திருக்கின்றார்கள். அதை இப்போ அவர் கடைசி வரையும் எந்த சிலை யாற்ற சிலை என்று ஒரு கடைசி ஒருவருக்கும் சொல்லியிலே ரகசியமாக செய்து அவரை வளைத்து இந்த சிலையை திறந்திருக்கிறார்கள். 40 ஆஸ்திரேலியா தான் அந்த சிலை பதித்திருக்கிறார். சரி, நான் கலியிட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன் முதலாவது இடத்தில் செல்வி நித்யானந்த் அவர்கள் 8943 புள்ளிகள் எடுத்திருக்கிற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்தில் சிவசனி ராகவன் 8246 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல கலைவாணி மோகன் 5983 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4வது இடத்தில் ஜெயமல ஜெயம் 5733 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 5வது இடத்தில் நாங்குலோதி தில்லைத்தேவன் 4522 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடத்தில் பத்மினி கமலகாந்தன் 4367 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 7வது இடத்தில் நேவிஸ் பிலிப் 3506 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 8வது இடத்தில் சிவமணி அவர்கள் 3142 புள்ளிகள் எடுத்திருக்கிறார், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 9வது இடத்தில் சரோஜினி சோதிராஜா 2752 புள்ளிகள் எடுத்துக்கள். எல்லோரும் வெற்றியாளர்கள். நீங்கள் பங்கு பெற்றி சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றி. நான் விடைகளை தருகின்றேன். 520க்கான விடைகளை ஒரு நிமிஷம் பொறுத்திருந்தோம். அறிவு களஞ்சியம் 520க்கான விடைகளை நான் தந்துகிறேன். 25 அரபு நாளில் இந்திய தமிழர் வாழும் முதலாவது நாடு இருந்தது. அது ஐக்கிய அமீரகம். அமீரகத்தில் வாழும் இந்திய மக்கள் தொகை 40 லட்சம்.
அரபு நாட்டில் இந்திய தமிழ் மக்களுடன் 2வது நாடு இது, அது சவுதி அரேபியா. இங்கு வாழும் மக்கள், இந்திய மக்களின் தொகையின் எவ்வளவு? 18 லட்சம். எந்த நாட்டில் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பாவித்ததினால் ரோந்து போலீஸிடம் அபராதம் கிடைத்தது? ஆஸ்திரேலியா நாட்டிலே. மாறி வந்துட்டு 5-6வது கேள்வி வந்துட்டது. 5வது கேள்வி, கட்டார இந்தியர்கள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அது 3வது இடத்தில். ஆஸ்திரேலியாவில் கிடைத்த அபராத பணத்தொகை அவருக்கு கிடைச்சது அந்த கார் ஓட்டுநருக்கு இத்தனை 35,000 ரூபாய் அவதாரம் கிடைத்தது. இந்திய மணியாக தான் இருக்கணும், இந்திய மணிலாம் போட்டு. நால்கே முயல் எந்த நாட்டில் இடம்பெற்றது? அது பிலிப்பைன்ஸ் நாட்டில். புயலில் இறந்தோர் தொகை எத்தனை பேர்? 72 பேர். இங்கிலாந்து திருடப்பட்ட மொபைல்கள் எத்தனை தொகை? 4, 1, 10, 100, 1000, லட்சம். 3 லட்சம். 40 லட்சம். 40,000. ஆமா, 40,000. தினசரி நாளிதழ் வெளியிட்ட முதல் நாடு எது? அது சீனா. விண்வெளிக்கு செயற்கைக்குள் அனுப்பிய முதல் நாடு எது? ரஷ்யா. பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் நாடு எது? அது நியூசிலாந்து. உலகில் அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடு எது? அது இந்தியா. இந்தியாவில் தங்கம் வைத்திருக்கும் தொகை எவ்வளவு? 3.24 லட்சம் கோடி. தூய தங்கத்தின் கரட் எத்தனை வீதம்? 99.9 வீதம். தென்னாப்பிரிக்காவில் எத்தனையாம் ஆண்டு முதலிடத்தில் தங்கம் இருந்தது? 2006ஆம் ஆண்டு வரையும். வெள்ளத்தங்கம் முதலிடம் உள்ள நாடு எது? வெள்ளத்தங்கம் முதலிடம். அதுக்கு சரியான இப்போ வெளியானது அது. அதிகம் பேர் அதைத்தான் இப்போ விரும்புகிறார்கள். சீனா நாட்டில் தான் அந்த வெள்ளத்தங்கம் இருக்கின்றது. தங்கம் உற்பத்தியில் முதலாவது நாடு எது? அது சீனா தான். பிரித்தானியாவில் எந்த மன்னருக்கு பட்டம் பறிமுதல் ஆனது? மன்னர் அண்ட்ரூவுக்கு. பாலியல் வன்முறைகளை கணக்க ஈடுபட்டால் அவர் பிரச்சனைகள் இருக்கதால் அவரை மன்னர் பதவியில் எடுத்து விட்டார். உலகில் மிகப்பெரிய கடிகாரம் உள்ள அது சவுதி அரேபியா. காலையில் வெந்நீர் குடிப்பதனால் ஏற்படும் நன்மை என்ன? விஷப்பொருட்களை நீக்கின்றது. எங்களை வயிற்றுக்குள்ள அந்த உணவுகளால் போய் விஷம் இருந்தால் அதுகளை எல்லாத்தையும் அகற்றி விட்டுமா முடியும். எந்த பழம்? மற்றது வயிற்றின் கொழுப்புகளையும் குறைக்கின்றது, வயிற்றின் மெல்லிசாக்கும் உடம்புகள். எந்த பழம் பழுக்க 2 ஆண்டுகள் எடுக்கின்றது? எந்த பழம் பழுக்கிற 2 ஆண்டுகள் எடுக்கின்றது? அது அன்னாசி. மனிதன் பல்விளக்குவதின் கால அளவு எத்தனை நிமிஷம்? 2 நிமிடம். மனிதன் இரத்த வகை அதிகமாக ஒத்து போகக்கூடியது ஓ பாசிட்டிவ். ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் விளையாடுவோர் எண்ணிக்கை எத்தனை பேர்? 11 பேர். இந்தியாவில் சுற்றுலா வருமானம் அதிகம் பெறும் மாநிலம் எது? 27வது கேள்வி. தமிழ்நாடு. மஞ்சள் காமாலை எந்த உறுப்பை பாதிக்கின்றது? அது கல்லீரல். மனிதன் உடலில் இன்சுலினை உருவாக்கும் உறுப்பு எது? கணையம். மனித விரலில் அதிக உணர்வு கொண்ட விரல் எது? அது ஆட்காட்டி விரல்.
ஊழல் நிறைந்த நாடுகளின் தொகை எத்தனை? 180 நாடுகள் இருக்கின்றன. இல்லை, ஊழல் நிறைந்த நாடுகளின் தொகையில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றது? அது 120 நாடுகள். உலகில் புற்றுநோய் அதிகமுள்ள நாடு எது? அது ஆஸ்திரேலியா. இலங்கையில் வீரவல் சிறைச்சாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அது காலி மாவட்டம். பூசா 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 தான் அது பேர், அதுன்ற பேர் பூசா தான் அது. கண்டியில் இருக்கிறது போகம்பரம். இலங்கையில் இறுதியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1976. இலங்கை பௌத்தர்கள் அதிகமாக வாழும் மாவட்டம் எது? அது அனுராதபுரம். இலங்கையில் இறுதியாக மரண நிறைவேற்றப்பட்ட அது 1902 கேள்வி. அது திரும்பி வந்துட்டு அந்த கேள்வி 1976. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கரா. இலங்கையில் இந்த மாவட்டத்தின் கடற்கரையில் மீன்கள் கரையுதுங்கின? மன்னாரில். மன்னாரில் எல்லாம் பிடிச்சு விளையாடி கொண்டிருக்குகள். இந்த மாதம் இந்த மாட்டில் அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டது ஆஸ்திரேலியா. நன்றி, வணக்கம் உறவுகளே. எல்லோரும் சிறப்பான அறிந்திருப்பீர்கள், சிறப்பாக பாதித்திருப்பீர்கள். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்ல, அன்னாசி பழம் பழுக்க 2 ஆண்டுகள் எடுக்கும். அதுதான். அது 2ஆம் மணி அந்த முளைச்சிருந்து நாம் அது பாராவில போட்டுருக்கு. நம்ம அது சின்னனா இருந்து முதல்ல அந்த மரம் வளர்ந்து சின்ன அரும்பா வருமா, அப்புறம் முளைச்சு வர 2 ஆண்டு எடுக்கணும். அதிசயமானதாக இருந்தது எனக்கு அதை வாசிக்க. கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதா? அறிஞ்சிங்களா? மற்றது பல்லு தீட்டுறதுக்கு 2 நிமிஷம் வேண்டா, என் 3 நிமிஷம் தீட்டுனா பல்லு விழுந்துவோமோ? இல்ல உண்மையாக தேஞ்சு போயிடும். இரவுல 2 நிமிஷம் நாங்க அந்த பல்ல தீட்டிட்டு படுத்தா அப்படியே நாங்க பல்ல தீட்ட தேவையில்லை, வாயை கொப்பளிச்சுட்டு சாப்பிடலாம். அது நாங்கள் முக்கியமானது விடியவும் தீட்டி இரவும் தீட்டி பழகிட்டுது. ஆமா நாங்களும் இரவு தீட்டா. ஆனால் நான் 2 நிமிஷத்துக்கு பார்த்து நான் 1 நிமிஷம் தான் எனக்கு எடுத்தது. ஆனால் எங்களோட பிள்ளைகளுங்க எல்லாரும் 2 நிமிஷம் தான் எடுத்து நீ வீர பிள்ளைகளை வச்சு தீட்டுன்னு தீட்டிங்க. சரியா? எல்லாருக்கும் பிடிச்சதா கேள்விகள்? நல்ல கேள்விகள். சிலர்கள் செய்திகள்ல கேட்டாருங்க. இந்த அறிந்து எல்லாருக்கும் தெரியாதானே? நானே எனக்குமே தெரியாது. நான் இப்படி அறிந்து கொள்வதால்தான் தெரிந்து கொள்றேன். நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள். அன்னாசி கேள்வி 1.5 வருஷம் தொடக்கம் 2 வருஷம் வரையும் உண்டு. நானும் எனக்கும் ஒரு டவுட் இருந்தா போல, அதான் இப்ப பார்த்தேன். அவ்வளவு காலத்துக்கு சப்போட்டா பழம் நினைச்சு அதை போட்டுட்டேன். சப்போட்டில அது எங்கட வீட்டிலே அதான் நானும் போட்டேன். அந்த 1000 புள்ளிய போட்டபடியே அதுல 2 என்னதான் பிழைச்சது. அதுலதான் முன்னுக்கு வந்த. அல்லது அது என்ன தெரியல, நான் செட் பண்ணிட்டு தான் பார்த்தேன். அதுல 2-3 சப்போட்டா பழம் என்னது? சப்போட்டில அவனி கீவி பழம் மாதிரி இருக்குமானி. எங்கட வீட்டுல என்ன நல்ல டேஸ்ட். சப்போட்டா பழம் எடுத்து சரியா கீவின்ற ஷேப் தான், அதுன்ற நிறம் தான். கேவியில இந்த சுண்ணமா இருக்கிற மாதிரி இருக்கல, இது அழுத்தமா இருக்கும். வெட்டி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட். திருநெல்வேலி ஃபார்ம்ஸ்குள்ள நிறைய இருந்தது. நான் குட்டிகள் ஒரு கண்டு கொண்டு வச்சு எங்கட வீட்டுல வச்சு வளர்த்த நாங்கள் நிறைய காய்ச்சது. என்ன பிறகு நாங்க இலை வந்துட்டோம், அது பிறகு பட்டு போச்சு. இப்ப இலங்கையில நிறைய சப்போட்டா பழங்கள் மரம் விக்கணும். திருநெல்வேலி ஃபார்ம்ஸ்குள்ள நிறைய நாங்க படிக்கிற காலத்துல அங்கதான் நான் முதல் கண்டது. நிறைய பழத்து போயிருக்கோம். பிடிங்கி நாங்க பிடிங்கி சாப்பிட்றோம். காணா பிடுங்க கூடாது பிடிங்கி சாப்பிட்றாங்க. அவ்வளவு நல்ல டேஸ்டான பழம், சத்தான பழம். ப்ரௌன் கலர் உள்ளுக்குள்ள சரியா கீவி மாதிரி தான் இருக்கு. வித்தியாசம் தெரியல, இங்க இருக்கும் பாப்போம். டயபெட்டிஸ்காரர் சப்போட்டா பழம் சாப்பிட கூடாது. அப்ப இனி பல்லு பிரஷ் பண்ண 1 நிமிடம், நான் ஒரு 5 வினாடியிலே பல்லு பிரஷ் பண்ணி இதுக்காக என்ன செய்யறேன்?
இல்ல ஒரு தொண்டு வச்சிருக்கிற இல்ல ஒரு சின்ன குப்பி மாதிரி ஆமா அது அந்த பவுடர் அதுக்குள்ள கொட்டு வேற பண்ணி சரியா 2 நிமிஷம் தான் அது ஆமா எடுக்கும். ஆமா அது கொட்டு மட்டும் இருந்து இது வந்து முழங்கி கொண்டே இருக்கும். எங்களோட முடிச்சிருந்தேன் நான். வணக்கம் எங்க மணியக்கா. வாங்கோ. வணக்கம். எங்களை விட்டு அரை மணிக்கு அலைஞ்செல்லும். வணக்கம் மணியக்கா. வணக்கம் ரோகலே. நிகழ்ச்சி வணக்கம். இப்படியான நீங்கள் 2 நிமிஷத்துல வலுத்துட்டுங்களோ 1.5 நிமிஷம் காணுமோ? நான் இன்னும் தீட்ட இல்ல. அது அந்த தீட்டிடாதீங்க. காலம் இது ஜூம்ல வரபடியா தப்பி விட்டேன். நல்லது ஆஹ் நல்லது. நாங்கள் மாஸ்க் தான் போட்டு கொண்டிருக்கோம். ஓம் ஓம். இது மாசுக்கு ஊடாகவும் பரவக்கூடியது என்ற வாய். நல்லது. இப்படியான நிகழ்ச்சி மிகவும் கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி. இந்த தகவல்களை தயார்படுத்துறதும் சேகரிப்பதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களுக்கும் ஜியா நடேசன் அவர்களுக்கும் இதில் பங்கு கொண்ட பங்காளர்கள் பங்கு கொண்டவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். நானும் அந்த அன்னாசி பிரச்சனையில தடம் புரட்டன. அந்த மன்னர் வேறு இளவரசர் வேறு. மன்னர் சார்ல்ஸ், இளவரசர் அந்த அன்ரு வந்து கிங் இல்ல, மன்னர் அல்ல, அது இந்த சொற்பதங்கள் வந்து பதவிகள்ல மிகவும் சிறந்த ஒரு வித்தியாசங்கள். எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் மன்னர் குடும்பத்திலிருந்து விலகினான் அதை சொல்லி இருக்கணும். மன்னர் குடும்பத்திலிருந்து பதங்களை மாற்றிக்கொள்வது பொருத்தமா இருக்கும் என்றது என் கருத்து. ரஷ்யா தான் அந்த விண்வெளியில விண்கலங்களை அனுப்பினது. உயிருள்ள பொருட்களை உயிருள்ளவற்றையும் அனுப்பினதும் ரஷ்யா தான். நாய்க்குட்டியை வைத்து அனுப்பின அந்த நாய்க்குட்டியின் பேர் நான் என்ற வளர்ப்பு இலங்கை. இப்ப சீனா எலிய அனுப்பி அனுப்பியிருக்கு 2 சோடி. அது எலி முயல் அதுகளை அனுப்புற ஏனென்றால் அது மனிதனுக்கு ஒப்பான உடல் அமைப்பும் அந்த அனட்டமி பிசியாலஜி அமைப்புகள்ல மனிதனோட ஒத்துக்கொள்ளக்கூடியது முயல் எலி அப்படியான மிருகங்கள். அது பின்னுக்கும் அதன் உதவிகள் எடுக்கலாம்ன்றதுக்காக அந்த எலிகளை முயல்களை அனுப்பியிருக்கலாம். சீனாவில் அனுப்பினது அனுப்பியிருந்ததுக்கான இனப்பெருக்கத்தை அறிவதற்காக 2 ஆணையும் 2 பெண்ணையும் அனுப்பியிருக்கணும். கருப்பு நிறத்துல எலி என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன். 14 நாள்ல எல்லாம் கவனமா திரும்பிடுவா. வெரி குட் வெரி குட். அந்த அந்த டெய்லி பேப்பர்ஸ் அந்த தினசரி பேப்பர்களை வெளியிட்டது முதல் நாடு சீனா. சரி, பேப்பர் கடதாசியையும் என்பதால் அது அந்த இது நடந்து அமைந்திருக்கலாம். அதில் அர்த்தமும் உண்டு. இந்த பெரிய இந்த கடிகாரம் உள்ளது நான் நினைத்திருந்தது இந்த பிக் பென் 3வது இடத்துல இருக்குது. 3வது அதெல்லாம் போட்டு நான் நினைத்து கொண்டிருந்தது தான் நான் சொல்கிறேன். சரி, நான் நினைத்தது என்று சொல்லவில்லை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும், புரிந்து கொள்ள வேணும். மற்றது ஒன்று, அந்த புயல்களுக்கு பேரிடுவது பொதுவான ஒரு இது. எந்த நாட்டில் அது உற்பத்தி ஆகுதோ அந்த புயல் கிரியேட் பண்ணுதோ அந்த நாட்டாக்கள் தான் அந்த பேரு. அந்த நாடு மக்கள் அதாவது அரசாங்கம் அதை டிக்ளேர் பண்ண ஒரு பேர். அதான் அந்த புயலுக்கு வேற வேற பேர்கள் வந்து கொண்டிருக்கிற அதில் அர்த்தம் அதிகம். இந்த சுட்டு விரல் தான் கூடுன உணர்வு இருக்குதுன்றது அதுவும் இன்றைக்குத்தான் நான் அறிந்தேன். அந்த சுட்டு அந்த சுட்டு விரலால சுட்டி மற்றவர்களுக்கு அட்டகாசம் காட்டுவதால் உணர்வு கூடுனத்தால்தான் தீமைகளும் அதிகாரங்களும் வந்தது அந்த சுட்டு விரலை காட்டுவதாலோ தெரிய இல்லை. அடுத்தது வந்து மரண தண்டனை 76ஆம் ஆண்டு. யாருக்கு அது விதித்தது? ஒரு அன்றாபுரத்தில் ஒரு
அவருக்கு விதித்ததோ தெரியவில்லை. அதையும் ஆராய்வோம். ஆராய்ந்தவர்கள் வந்து கூறுங்கள் எந்த தினத்தில் என்றாலும். திரும்ப கொண்டு வருவதாகவும் ஒரு கதை அடிபட்டது. கொண்டு வந்தால் நல்லது. இந்த அரபிக் கண்ட்ரி மாதிரி இந்த தாது பொருட்கள், இந்த ட்ரக்ஸ்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி விட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது மிகவும் பொருத்தமான ஒரு தண்டனை என்றால் என் கருத்து. என்றால் அவர்கள் ஒரு ட்ரக் பாக்கெட் வந்து எத்தனையோ உறவுகள், எத்தனையோ வம்சத்தையே அழிக்கக்கூடிய ஒன்றை செய்பவர் அந்த ஒருத்தருக்கு. அவருக்கு அந்த மரண தண்டனை கொடுப்பது மிகவும் சாலை சிறந்தது என்றுதான் வேணும். அது மக்கள் வரவேற்பார்கள், மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு ஆளின் தீமை அல்ல. கள்ளு கொட்டில போய் கள்ள குடிச்சிட்டு வந்து சண்டை குடிச்சு அவன் ஒருத்தன் தான், அடிபட்டவனும் அடிச்சவனும். ஆனா அந்த ட்ரக்ஸ்ன்றது ஒரு பாடசாலை. வேற நாடுகளை எல்லாம் கொடுத்தே இருக்கிறான். சிங்கப்பூர்ல எல்லாம் தங்கப்படியனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறான் ட்ரக்ஸ் வச்சிருந்தார். வேணும், கொடுத்தாக வேணும். குட்டி அல்லது குட்டியே சாகடிக்க வேணும் சந்தியில் வச்சு. ஈஸ்வரன் அண்ணா, சந்திரதாசா என்பவருக்கு தான் வெளிக்கடைசிற அவருக்கு தான் கடைசியாக கொடுக்கப்பட்டது. நன்றி நன்றி நன்றி. 76ஆம் ஆண்டா? 76ஆம் ஆண்டு. 76ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 23ஆம் தேதி. வெரி குட், தேங்க்யூ. நன்றி. பிறந்த முருகனு கண்டு போட்டு கிடக்கு. இல்ல இல்ல இல்ல, சந்திரதாசா முருகன். அது இப்ப பிறகு அவர் வெளியில வந்து 2006 56 ஆண்டுகளில் மரண தண்டனையில் இலங்கையில் பிறந்த முருகன். இது 76ல 1900. 76. JM சந்திரதாசா வெளிக்கட சிறையில் என்பதற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நன்றி நன்றி. இந்த இந்தியர்கள தொகை வந்து UAE-ல 436 லட்சம் சொன்னீங்கள். அது சரிதான். இந்த அரபு நாட்டுகள்ல இடர்னாலும் விழுந்தாலோ இடர்ற காலும் இந்தியன்ற காலாയിരിക്കും, வீழ்ற இடமும் இந்தியன்ற உந்துவாத்தாண்டிக்கும். அந்த அளவுக்கு பரவி திரிவார்கள். அது காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. கணக்கெடுப்பை விட காணக்கூடியதாக இருக்குது. ஒன்று, எந்த பத்திரிகையிலேயோ எந்த ஆண்டு எந்த திகதியில் நான் இந்த கருத்தை எடுத்தேன் என்றது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தரவுகளையும் தந்தால் நல்லதே. நன்றால் ஜெயநடேசன் அவர்கள், நீங்க எடுத்ததற்கு பின்பு சில வேளைகளில் அந்த தரவுகள் வெளியிடப்பட்ட இதை வந்து நான் குற்றமாகவோ குறையாகவோ குறையாக கூறுவதாக நினைக்க வேண்டாம். இன்னும் பாதுகாப்பான ஒரு நிகழ்வாகவே, பாதுகாப்பான உங்கள் நிகழ்வுக்கு அது பாதுகாப்பு கொடுப்பதாகவும் அமையலாம். அது மாற்றம் இருக்குது. இப்ப இந்தியாவில எல்லாம் குடி ஜனத்தொகையில கூடிய நாடு முதல் சீனாண்ட இந்தியா. அப்ப இப்ப அப்படி மாற்றம் இருக்குதானே ஒரு. ஆனால் இதுல இப்ப சொன்ன போல மரண தண்டனை இப்ப ஈஸ்வரன் சொன்ன போல அக்கா 43 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த போத பொருள்ல பிடிபட்ட இப்ப 4 பேருக்கும் மரண தண்டனை திரும்பி அவர்களுக்கு கொடுக்கும்படி நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் என்ன செய்யல, சட்டம் நிறைவேற்றியாச்சு. அதைத்தான் சொன்னாரோ தெரியல. பாலியல் அப்படிப்பட்ட சுயசந்த அவருக்கு கணேச அவியலுக்கு கொடுக்க போயினோம். அது மெல்ல மெல்லமாக அந்த தண்டனையே திரும்பி எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றியாச்சு. அதுக்கு நீ நாள் குறைக்க வச்சிருக்கணும். அதுதான் சொன்ன போல. அது என்னென்னா பிலிப்பைன்ஸ்ல வந்த அந்த புயலுக்கு 2-3 பேரோ என்னென்றால் வியட்நாமும் சேர்ந்து 2 இடமும் வந்தபடியால் ஒரு நாடு வியட்நாம் தண்டை பெயரை வச்சிருக்கிறது, பிலிப்பைன்ஸ் தண்டை பெயரை வச்சிருக்கிறது. அதனாலதான் இந்த குழப்பமா இருக்கிறது. எந்த புயல் ஏனென்றால் கடந்த வாரமும் பிலிப்பைன்ஸ்ல அந்த புயலின் இது ஒரு புயலின் பெயர் சொல்லி இருந்தார், சிவதர்ஷினி ஒரு புயலின். ஏனென்றால் 2 நாடும் பக்கத்துல இருந்தபடியா 2 நாடும் தாங்கள வைக்கிறது தானே.
இந்த நாட்டு அதுலதான் ஒரு இதா வந்திருந்தது. நாட்டு சனத்தொகை கூடினால் அந்த நாடு வேறு சட்டங்களை அமுல்படுத்தும். 2 பிள்ளைக்கு 3 பிள்ளைக்கு மிச்சமாக குழந்தைகள் பெற வேண்டாம் என்ற சட்டத்தை கொண்டு வருவார்கள். அப்படி ஆக்கப்பட்டதால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப சனத்தொகை குறைந்ததால திரும்பவும் வித்ரோனே நீங்கள் இத்தனை பிள்ளையும் பெறலாம் என்ற நிலைக்கு சீனா வந்துள்ளது. ஆமா, இன்றைக்கு இங்கிலாந்திலையும் புயல் வர்றதுக்கான இது போட்டு இருக்கிறாங்க. நாங்க தடை போட்டுட்டோம் வரக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஐபோன் பிரித்தானியால ஐபோன் இவ்வளவு களவு போதான்னு சொன்னா கவனமா தான் இருக்கும். அது நீங்க எவ்வளவு கவனமா இருந்தாலும் நாங்க எடுப்போம் இல்ல. வானத்தை பார்த்து வானிலை சொல்ற வானிலை தகவல்கள் மழை வந்தாலும் வரும் வராவிட்டாலும் விடும். பத்திரிகைகள் வானத்தை பார்த்து வானிலை அவதாரம் சொல்லும் பத்திரிகைகளும் உண்டுதானே. எனவே தகவல்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சில நல்ல பத்திரிகைகள் ஊர்ஜிதப்படுத்தும் தகவல்களை அறிந்து நாங்கள் அதை கையாண்டால் நல்லது. மனச்சிக்கல்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அப்படி நல்ல தகவல்கள் இப்படி பல நிகழ்வுகள் நடக்க வேண்டும். நான் நடக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவேனே ஒழிய நடத்த முடியாது. மன்னிக்க வேண்டும். நீங்களும் முயற்சி செய்யலாம் தானே அண்ணா? டெலிபோனால எத்தனை தடவை உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்ன உங்களுக்கு எல்லாம் சிம்பிள். முயற்சி திருவினை ஆக்கும் என்பதை நான் அவ்வளவு எல்லாத்திலையும் நீங்க சொல்ற மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முயற்சி அவருடைய கேள்விக்கு இவ்வளவு மறுமொழி சொல்றீங்க, ஒரு ட்ரை பண்றதுதானே. உங்கள் ஆலோசனைக்கும் உங்கள் வேண்டுகோளுக்கும் தலைவணங்குகிறேன். குறை நினைக்க முயற்சித்த விஷயங்களில் மிகவும் பொருத்தமானது ஒரு உதாரணம் கூறப்போனால், எனது தாயின் மரணம் நிகழ்ந்து இப்பொழுது 60 வயது 65 வயது 63 வருடங்கள் ஆகின்றது. மறப்பதற்கு முயற்சிக்கின்றேன் என்று எனவே வருடக்கணக்கில் முயல்வதையே மறக்க முடியாதென்றால் முயற்சி சிறுவனையாக்கும் என்ற பழமொழி எங்கே என்றும் உங்களிடம் கூறி எல்லோருக்கும் நன்றி. பங்காளர்களுக்கும் பங்கு ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நடத்தியவர்களுக்கும் மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கண்டுபிடி சொல்லுவாரு. கண்டுபிடிக்க வாங்க. இது நல்ல இன்ட்ரெஸ்ட் அண்ணா. திருத்திக் கொள்ளுங்க. நான் என்னால இயலக்கூடியதை செய்கிறேன். கடைசியா நான் ஒரு கேள்வி எடுத்திருக்கிறேன். இது புள்ளியல் போடுறதுக்கான கடைசியா ஒரு 5 புள்ளிக்குரிய ஒரு கேள்வி. அது நீங்க யோசித்து செல்லணும் அந்த கேள்விக்கு. ஏனென்றா அது நான் ஒரு பொன்மாலை பொழுது செய்ய இருக்கிறேன். அதோட அந்த நாட்களில் நான் இந்த பரிசை வழங்குறதுக்கு இருக்கிறேன். இந்த 5 புள்ளி கேள்வியும் இன்றைக்கு நான் தொடங்கி இருக்கிறேன். லண்டனுக்கு ஒரு தரம் பரிசு அனுப்புன நீங்கள் வெற்றி பெற்றவருக்கு செய்யுங்கள், தொடருங்கள். நன்றி ஈஸ்வரன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கண்டுபிடிக்கு போவோமா? முதலாவது பொருட்களை சேர்த்து பாதுகாக்க கண்டுபிடிக்கு போவோமா? என்ன சத்தம் வருது? இல்ல அது அண்ணா பக்கம். ஓகே. இப்ப வாணி ரெடி. பொருட்களை சேர்த்து பாதுகாக்க வைப்பதும் பவுன் நகைகளுக்கு மருந்து சரக்குகளுக்கு அளவைக்கு பாவிப்பார்கள். களஞ்சியம் என்று சொல்லுங்க. களஞ்சியம் தான். சரி, நீ சோதராஜா களஞ்சியம் சொல்றதுதான். சாமான்கள் களஞ்சியம் தான். நாங்கள் எங்கட அதுக்கு நகைக்கு என்ன சொன்னீங்க? என்ன தெரியாது. அது அளவுக்கு சொல்றவாணி, அளவுக்கு போடுவேன். அந்த சின்ன கொட்டை மாதிரி ஒன்று இருக்கெல்லாம் களஞ்சியம் சொல்றது. நாங்கட
ஆயுர்வேத இதுக்கு நாங்கள் மருந்து சிறங்கு கொடுக்கையில் ஒரு களஞ்சியம் அப்போ அதில் வேற அளந்து கூட சொல்லி ஒரு சின்ன திராசில் இருக்குது இல்லை நாங்கள் களஞ்சியத்தை அளந்து போடுவோம் நாங்கள் அதுதான் களஞ்சி. அடுத்தது களஞ்சி களஞ்சியம் இல்ல களஞ்சி களஞ்சியம் அம்மன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக நாங்கள் களஞ்சியம் தான் எழுதி வச்சிருக்கிறேன். அதில் களஞ்சியம்னு சொல்கிறது களஞ்சியம் பொருட்களை பாதுகாக்க வைத்திருப்பது. இதுதான் களஞ்சியம், இது களஞ்சி. மஞ்சாடி களஞ்சி இதெல்லாம் வருது அந்த அளவே நகைகள் இருக்கிறது. பார்க்க திகைக்க வைப்பதும் ஞானிகளும் தியான இடமும். முதலாவதாக பார்க்க திகைக்க வைப்பதும் களஞ்சியம் அது ஞானிகள் தியான இடமும். என்ன ரெண்டாவது கேள்வியா? ரெண்டாவது நாங்க முதலாவதுக்கு நினைக்கிறோம், திருப்பி சொல்லுங்க. பார்க்க திகைக்க வைப்பதும் ஞானிகளின் தியான இடமும். காடு இல்ல காடுக்குள்ளேயா? காடுபுல மலை மலை என்று நானும் சொல்றேன். மலை. வாழ்த்துக்கள் வாணிக்கு. மலை என்பது சரியான. ஞானிகள் அதிகமாக மலையடி வாரத்தில் அணி குந்து கொண்டிருக்கிறோம். மலையடிவாரத்தில் இருக்கிற மற்றது பார்க்க நாங்கள் பார்க்க வியப்பாக இருக்கும். என்ன சிவனுடைய பாதமலையை பாருங்க. நாங்கள் வாழ்ந்தோன்னா வாணி மகனுக்கு ஒரு புள்ளி. தண்ணீர் தேவையில் தோண்ட தோண்ட இது காணப்படும். தண்ணீர் தேவையில நாங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் தோண்ட தோண்ட இது காணப்படும். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கொள்ளும் போது நாங்கள் இப்படி செய்து கொள்ளுவோம். ஊற்று 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 என்பது சரியான பதில். யார் சொன்னது? நேவிசக்கா போடும். அடுத்தது ஆரம்ப பாடசாலையில் எழுதுவதற்கு உதவியாக இருந்தது. ஆரம்ப பாடசாலை எழுதுவதற்கு எங்களுக்கு உதவியா இருந்து இது வந்து எமது நாளாந்த உடல் தேவைக்கும் உரியது. விரல் நோக்கட்டி விரல் இல்ல நான் விரல்கள் சொல்றேன்னா இல்ல விரலா நான் எழுது எமது நாளாந்த உடல் தேவைக்கு ஒரு தேவைக்கு உரியது. கை இல்ல விரலா? இல்ல உடல் தேவைக்கு முடியாது. ஆரம்ப பாடசாலை ஆரம்ப பாடசாலை எழுதுவதற்கும் நாங்கள் உதவியாக இருந்தது இது. கரும்பலக? மண் மண் கரும்பலக வரும். கரும்பலகன்னு வருமா? நமது உடல் தேவைக்கு அதான் என்ன வரும் அது? நமது மணல் உடல் வரும். தேவைக்கு மணல் மணல் என்னன்னு வரும் நமது உடல் தேவைக்கு. அதுதானே. இது நமது நாளாந்த உடல் தேவைக்கு தேவையானது. உடல் தேவைக்கு சோக்கு கட்டின்னு சொல்றது கல்சியம் தேவைதானே. சோக்கட்டி சோக்கடிக்கும் கல்சியத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்? சோக்கட்டி வேற கல்சியம் வேற. சுண்ணாம்புல தானே இல்ல செய்யறது. இல்ல இல்ல அப்படி வராதா? உடலுக்கு தேவை. ஆரம்ப பாடசாலை என்ன ஓ, உடல் அப்பியாசமா? அப்பியாசம். வாழ்த்துக்கள். அப்பியாச கோப்பி நீங்க அப்பியாச ஆரம்ப கொப்பி பாடசாலை என்றபடியாதான். அப்ப நாளாந்த தேவைக்கு எங்களுக்கு அப்பியாசம். ஆமா, ஆமா. என்ன வாழ்த்துக்கள். செல்விக்கு இந்த பேரில் இந்தியாவில் ஒரு குளிரான இடம். இந்த பேரில் இந்தியாவில் ஒரு குளிரான இடம். இப்பேரில் பெண்களின் சேலையும் உண்டு. இப்பேரில் பெண்களின் சேலையும் உண்டு. துங்கடி ஜெயில காஷ்மீர்? காஷ்மீர் என்பது சரியா? காஷ்மீர் தானே குளிரான இடம். ஆமாம். இல்லை. ஊட்டி, உங்களுக்கு காஷ்மீர். செல்வி நித்யானா காஷ்மீர் சாரி இருக்கு பேரில். கடல்வாழ் உயிரினத்தில் ஒன்று. மலைகளுக்கு இடையில் உள்ள இந்த பாதை இப்படி சொல்லுவார்கள். நீங்கள் ஜியோகிரபியில படிச்சிருப்பீங்க. கணவாய் கணவாய் கணவாய். யாரு சொன்னது? ஏமலர் ஜெயமல. கணவாய் என்பது கடல்வாழ் உயிரினம் ஒன்று. மலையிடுக்குள் உள்ள பாதை கணவாய் என்பது சரியான பாதை. ஜெயமலஜியன். எந்த நாட்டிலும் இதுதான் மக்கள் அழிப்பதற்கு மூலமாக இருக்கின்றது. எந்த நாட்டிலும் இதுதான் மக்களை அழிப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்றது. தாயத்தில் இதனை பூமியில் அதிகமாக காணலாம். தாயத்தில் இதனை பூமியில் அதிகமாக காணலாம். வெடி வெடி? இல்ல துவக்கு இல்ல கனிமம் கனிமம் இல்ல. கனிம மக்களை அழிக்குது.
எந்த நாட்டிலும் இதுதான் முக்கிய காரணமா இருக்கின்றது. தாயத்துல இதனை பூமியில அதிகம் காணலாம். வைரஸ், ப- பாக்டீரியா. தங்கமா இல்ல, தங்கம் வைரம் கல்லு மக்களை அழிக்குதா? அழிக்கு. வடிவா கேளுங்க. கரையான், எந்த நாட்டில், எல்லா நாட்டிலும், எந்த நாட்டிலும் இதுதான் மக்களை அழிப்பதற்கு மூல காரணமா இருக்கிறது. நுழம்பு, தாயத்தில் இதனை பூமியில் அதிகம் காணலாம், நிலத்தில புழுக்களா? புழு, பூச்சை புழு. இல்ல. மக்களே, பாறை பாறை அழிக்கிறது. வைரஸ், இது கொஞ்சம் மயக்கமான கேள்விதான். நீங்க தாயத்திலே அதிகமா தாயத்தில் அதிகம் இருக்கின்றது. மக்களே அழிக்குதுன்னு சொல்றீங்க என்ன? பாம்பு சமுத்திரம், கடல், அரவமா கடல் பாம்பு பாம்பு இல்ல, சூடு சூடு இல்ல. என்னது? மக்களே அழிக்குது. மனிதர்கள் அழிப்பதற்கு மூல காரணம். அதான். போர்க்காலங்களை நினைங்கோ, என்ன ஆ? போர்க்காலங்களை நினைங்கோ. துவக்கு குளிரா குளிர் சண்டை சண்டை அண்ணி வெடி எதிர்ப்பு வெடி, இல்ல. குண்டு, குண்டு, வாழ்த்துக்கள். அதான் குண்டு தானே, குண்டு மூலியமா இருக்குது இல்லையா? ஸ்ரீலங்கா வாகனங்கள் எல்லாம் விழுந்தெழும்பி ஆமா போகுது. ஆமா நான் வெடிக்கிறதுகள் அதைத்தான் குண்டு நான் உள்ளிட்ட பாறை என்று நினைச்சேன். வாணி 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 தானிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. குண்டுகளை எந்த நாட்டில் ஆமா, ஆமா. குண்டுகளை போட்டு போட்டு அழிச்சு கொண்டு இருக்கணும். ஆமா வானத்தில் காணப்படும் அழகியதில் இது ஒன்று. வானத்தில் காணப்படும் அழகியதில் ஒன்று. நீங்க உள்வாங்குங்க. ம். சிலரும் இப்படியாக பேசுவார்கள், சிலர் இப்படியாக பேசுவார்கள். மதி மதி. மதி மதி என்பது சரியான பதில். நீதி செல்- சொல்லி செல்- நான் தான் சொன்னேன். ஓ, செல்விக்குதான். முதல் சொன்ன மதி என்று நீங்க பிறகு ரெண்டாவது தான் உங்களை சொல்லி வந்தது. இல்ல இல்ல செல்விதான் முதல் சொன்னது, எனக்கு முதல் கேட்டது. சிலர் நாவினால் கடும் சொற்களை கூறுவார்கள். சிலர் நாவினால் கடும் சொற்களை கூறுவார்கள். இது அவர்களுக்கு ஒரு வணக்கம். பழக்கம். உடம்பில் இது ஏற்படுவது எல்லோருக்கும். உடம்பில் இது எல்லோருக்கும் ஏற்படுவது. சூடு சாரி சூடு காயம் காயம் என்பது சரியான பதில். ஜெயமல ஜெயம். என்ன காயமா? ஆமாம், ஜெயம். காயம் ஏற்படுறதுதானே. ஆமா 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 இந்த சிலர் இந்த காயம் படுறதுக்காண்டி நெஞ்சில ஆமா, ஆமா, ஆமா. பேசினவர்கள். சிலர் நாவினால கடுஞ்சொற்களை பேர் காயம் ஏற்படுற, மற்ற உடம்புல ஏற்படுது எல்லோருக்கும். இது என்ன? பலி. சிலர் இப்படியாக நடந்து சாதித்து விடுவார்கள். சிலர் இப்படியாக நடந்து சாதித்து விடுவார்கள். சில மேடைகளில் இந்த திறமைகளை வரவேற்பார்கள். மெதுவாக, நடிப்பு அமைதி அமைதி. நடிப்பு என்பது சரியான பதில். நேவி சொன்னீங்களா? நேவிசா சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். சத்தம் விளங்காததால பிரச்சனையா இருக்குது. உங்களுடைய சத்தம் என வருது இல்லை, அதுதான். நல்லா தான் வச்சிருக்கிறேன், என்னன்னு தெரியல. இது மிகவும் அழகான கோள்களில் ஒன்று. இது மிகவும் அழகான கோள்களில் ஒன்று. இதன் விலையும் அதிகமாக இப்போது ஏறிக்கொண்டு வெள்ளி, வெள்ளி, வெள்ளி. வெள்ளி என்பது சரியான பதில். சரோஜினியப்பா. சரோஜினி. பத்தினி சத்தத்தை காணல. அவர் சாப்பிடுறாரு. இல்லையா? இல்ல இல்ல நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சரோஜினி தானே சொன்னீங்க. கேட்டா போதுமே. சரோஜினி தான் சொன்னேன். நான் வரக்கு முதலே எல்லாரும் பதில் கேள்வி வரம்னு பதில் சொல்லினோம். சரி, நல்ல காரியத்துக்கும் துக்க காரியத்துக்கும் இது தேவைப்படுவது. நல்ல காரியத்துக்கும் துக்க காரியத்துக்கும் இது தேவைப்படுகின்றது. நீரில் வாழும் உயிரினம். இதில் ஒரு இனம் வீட்டுக்கு இருந்தால் அதிர்ஷ்டம் என்பார்கள். வாழை அடி, வாழை, தங்கு. மீன், வாழை மீன். சங்கு என்பது சரியான. யாரு சொன்னது? நான் முதல் சொன்னேன். நான் என்றால் செல்வி என்ன 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 விட செல்வி சொன்னான் முதல். நான் தான் என்ன விட நான் சொன்னேன். அதுக்கு பிறகுதானக்கா நீங்க சொல்றீங்க. நல்ல காரியத்துக்கும் துக்க காரியத்துக்கும் இது தேவைப்படுகிறது. நல்ல சங்கு காரியம் ஊதுவது. கோயில் வழியா வச்சிருக்கிறார்கள். துக்க செத்த இதுகளை காரியத்துக்கு ஊதுவது.
அதில் நான் இந்து மக்கள் என்று சொல்லுவேன், அதே அது உங்களுக்கு அப்படி சொன்னால் அது சரியில்லைன்னு நினைச்சிட்டு தான் இப்படி தந்தேன். இதுல இது இது என்ன பரவாயில்ல. பாருங்க, இது ஒரு சில வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் அஷ்டம் என்பார்கள். என்ன ஆமா. சங்கு என்பது சரியான பதில். சரி, இப்படி தாயையும் குழந்தையும் பிறப்பால் பிரிப்பது. தாயையும் குழந்தையும் தொப்புள் கொடி. கொடி ஆ, இப்ப பாத்தீங்களோ? நான் என்ன முதல்ல ஒன்றாவது சரி எடுக்கணும் சரி, ஒன்றை நான் கொண்டு சொல்லி கொண்டு. முடிக்க இல்லையே. அவர் ஒன்றை சொல்லி தானே முடிக்க சொன்னேன் நான். அவைக்கு பாயிண்ட் இல்ல அதுதான் அது தவறு நான் அது நீங்க சொல்லக்கூடாது. ஆமா தவறு. ஆமா. ஒன்று சரியா. சொல்லி ரெண்டாவது சொல்றதுல சொல்லி முடிக்கிறீங்க. இன்னும் சொல்லுங்க முடிக்கவே சொல்லுங்க இல்லை நான். மற்ற இன்னும் ரெண்டாவது தடவை. அடுத்தது தரையில. தாயையும் குழந்தையும் பிறப்பால் பிரிப்பது தாவரங்களில் இது பரந்து கொடி காணப்படுது. கொடி கொடி கொடிதான் என்பது சரியான தொப்புள் கொடியில ஆமா. கொடி என்பதுதான் சரியான கொடி பதில். கொடி. யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். சரி, இல்ல, நீங்க சொல்ல நான் தான் சொன்னேன். எதுக்கு நீங்க என்னோட சேர்க்க எல்லாரும் சேர்ந்து சொன்னது. நான் தான் முதல் சொன்னேன் கொடி என்று. சரி ஒவ்வொரு கிட்ட கேட்டு வாங்க என்ன சொல்றாளே. அதான் அதுதான் இது பெரிய சலடியா இருக்கு. பரவாயில்ல. நேரிசக்காய் போடுங்க நேவிஸ் போடுங்க. பிலிப் தயவு செய்து உங்களோட சத்தம் வருது இல்ல. அதான். நீங்க சொல்றீங்க தான், எனக்கு பிறகுதான் கேக்குது. நீங்க முதல் சொல்றீங்களோ ஹிந்தி சரி முதல்ல அவர்கிட்ட கேட்டுட்டு மற்ற கட்டுவாங்க அப்படின்டா. இல்ல இல்ல, ஓ, நீங்க பாப்பா. ரம்யா ஒவ்வொரு ஆக்கட்டையும் கேளுங்க. நீங்க ஒவ்வொரு அவருக்கு ஆக்கட்டையும் கொடுங்க கொடுங்க. இல்ல இல்ல, நீங்க ஒவ்வொரு ஆக்கட்டையும் கேளுங்க. இது இப்படி எல்லாரும் அடிக்கடி அப்படி அடிப்படி பற்றி சொன்னா இல்ல இது எல்லாரோடையும் கேட்கிற கேள்வி இல்லதான். இல்ல ஆமா. அப்படி இல்ல. புள்ளிக்கான ஒரு அப்படி இல்லையே. தொடக்கத்துல முதலாள கேட்டா அதான். அந்தால எல்லாம் சொன்னால் பெண்ண நண்டு. இல்ல சொல்ல இப்ப இப்ப இந்த வழிமுறைகளா? கேளுங்க சரி. சொல்லாதாக முதல் சொல்லட்டும் அதுக்கப்புறம் மற்றவை சொல்லட்டும். ஆமாம், சரி, நீங்க அப்படி அவசரப்பட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொல்றபடியா இல்ல மற்றவைக்கு பாயிண்ட் இல்லாம போகுது. அப்ப பத்மினி சொல்லுங்க. என்ன சாமான்? கேள்வி கேட்கல சரியா விரும்புவோம். புரியல. சரி சொல்லுங்க. நோயிற்று கேவலமான நிலையில் இருப்பவர்களை இப்படி பார்க்கும்போது சொல்லுவார்கள். நோயிற்று கேவலமான நிலை, உடம்புடைய மெலிஞ்சிருக்கைகளை இப்படி சொல்லுவார்கள். மெல்லிய சிறிய பொருளை குறிப்பது உண்டு. ஒல்லி. இல்ல. அடுத்த சரி, அடுத்து சொல்லுங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நோஞ்சல். நோஞ்சான் நோஞ்சான் இல்ல. நோஞ்சல். ஜெயம் சொல்லுங்க. ஆ. ஜெயம். தெரியல பாருங்க நான் யோசிக்கிறேன். வணக்கம் ராஜினி. ஓ, சொல்லட்டாரா? குச்சி என்று சொல்லிட்டேன். குச்சி. இல்ல, தவறு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எனக்கு ரெண்டாவது சொல்ல இருக்கா சொல்லுங்க. ரெண்டாவது தடவை இருக்கா சொல்லுங்க ஜியாக்கா தரவே. நோயிற்று கேவலமாக நிலையில் இருக்கும்போது இப்படி பார்த்த உடனே சொல்லுவார்கள். மெல்லிய சிறிய பொருளை குறிப்பதுண்டு. இன்பியார் இப்ப நேவிஸ் பிலிப் சொல்லிட்டீங்களா? ஆமாம். கலைவாணி மோகன் சொல்லுங்க. ஒடிஞ்சி என்று சொல்றது. செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. இல்ல தெரியல. சொல்லுங்க. ராஜினி அல்வன் சொல்லுங்க. மெலிவு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. மெலிவு சொன்னதானே. நான் நோஞ்சல் என்று நான் சொல்லி திரும்பி பாருங்க. பத்மினி கமலானந்தன் சொல்லுங்க. தடி போல இருக்குது தடி. செல்வி நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. ஒல்லி ஒல்லியாக இருக்கிறது சொல்லுங்க. வந்தது. அது நான் சொல்லிட்டேன் முதல்ல. வேற இல்லையா? திருப்பி இருக்காங்க. ரெண்டாவது இந்த தடவை மட்டும் சொல்லுங்க. மெல்லிய சிறிய பொருள். மெல்லிய சிறிய பொருளை குறிப்பதுண்டு. குச்சி. குருணி. 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 இப்படி நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நானா? ஓ, மாமி பாக்குறேன். வடி வடி வடிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவார்கள். வலிமை. ஜெயம் சொல்லுங்க. தெரியல நான் யோசிக்கிறேன். சரோஜினி பத்மினி கமலானந்தன் சொல்லுங்க. குட்டி. தவறு. செல்வி நித்யானந்தன் சொல்லுங்க. தெரியல. சிறியன்றதுதான் வருது. தெரியல. நான் சொல்லலாமா? சரோஜினி சோதிராஜா சொல்லுங்க. குருணி வராது. இல்ல. கலைவாணி மோகன் சொல்லுங்க. ஒடுங்கி இருக்கிறாருன்னு சொல்றானே. இல்ல. ராஜினி அல்வன் சொல்லுங்க. ஊசி மாதிரி இருக்கிறான்னு சொல்றது. இல்ல. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. வாடல் வாடல் வாடி இருக்கிறது வாடலா இருக்கிறது. இல்ல.
மற்ற கேள்வியை கொஞ்சம் மெல்லிய சிறிய பொருள் மற்ற கேள்வி பெரிய மெல்லிய சிறிய பொருளை குறிப்பதுண்டு. இல்ல மற்றது இன்னொரு கேள்வி. நோயிட்ட கவலமான நிலையில் இருக்கிறீர்களா இப்படி பார்த்த உடனே சொல்வார்கள். தஞ்சம் வந்து தஞ்சக்கேடு இருக்கிறன்றது சொல்றது உண்டு. இல்ல மற்ற ஒரு பொருள் தானே ஓ வருது. அதான் மெல்லிய பொருளை குறிப்பதுண்டு. கனமற்று சொல்லுவோம். வேற என்ன சொல்றது? குண்டூசி ஊசி குண்டூசியா இருக்கிறதோ ரெண்டுக்கும் சரியான கருத்து. ஹலோ ஊசி பாதியா இருக்கிறேன்னு சொல்லல, ஒடுங்கி உடைஞ்சு போயிருக்கிறா பாதியா இருக்கிறான்னு சொல்லுவார்கள். இல்ல நான் வச்சிருக்கிற வேற கணக்கு இதுகள் இருக்கா. நான் வச்சிருக்கிறது வேற சொல்லு. தளர்ந்து இல்ல கோவலம் இல்ல கடுவாடு போல ஒட்டி உழந்திருக்கிறான்னு சொல்லுவார்கள். ஒட்டி உழந்திருக்கிறேன்னு எல்லாம் சரிதான் விட சரி. ஆனா நான் வச்சிருக்கிற விடைக்கு அது பொருத்தமற்றதா இருக்குல்ல. நான் வச்சிருக்கிற விட வேறு. நெத்தலி போல இருக்கிறா. காஞ்சி வரண்டன்னு சொல்லுவார்கள். ஒரு சொல்லில சொல்லணும். ஒட்டியுலன் காஞ்சி 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 போயிருக்கிறேன். நெப்பனா இருக்கிறேன்னு சொல்றதா? இல்ல என்ன முந்தி அப்படித்தான் சொல்றோம். என்ன நெப்பன? இதுதான் நல்ல விஷயம். எப்படி நீங்க கேட்கறதா நல்ல விஷயம். ஒருத்தருக்கும் தெரியாம பாத்தீங்களா? கூட்டத்துல கோவிந்தா போடுற என்ன கணக்க சின்ன சொன்னவே வரவே இல்லை. எலி போல போயிட்டு இப்படி கேவலமால இருக்கிறாள இப்படி சொல்லுவேன். நான் பார்த்த உடனே என்ன பிறகு மெல்லிய சிறிய ஒரு பொருளை குறிக்கின்ற. மெல்லிய சிறிய ஒரு பொருள். மெல்லிய சிறிய ஒரு பொருள். குறுகி போய் இருக்கிறா, குண்டுமணி போல இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் நொந்து நூலா போறோம் நூலன்னு சொல்லு. குறுகி குண்டுமணி அப்ப வந்து அதுக்குள்ள நிக்கிறீங்க. நான் அந்த சொல்லு வரையும் எல்லாரும் மிருதுவான ரோஜினிக்கு அந்த இதுக்குள்ள நிக்கிறீங்க. ஆனா நீங்க அந்த வடிவ சொல்லணும். நூல் நூல் நூலாகண்டு இல்ல. அது அப்படி வராது. நொந்து போயிருக்கணும். நொந்து நொந்து இல்ல. நொடிஞ்சு 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 போல இல்ல இருக்கிறது. அது நீங்க சொல்ற சரி. ஆனா இல்ல நொடிஞ்ச நான் சொன்னேன் நான் ஆரம்பத்துல. நல்ல சொல்லி இருக்கு. மிருதுவானு வருமா? மிருதுவான நான் நைந்துன்னு சொல்றேன். நைந்து இல்ல நோயிட்டு நோயிலாக்குன்னு ரெண்டு பேருமா பத்மினி. நைந்து போய் இருக்கிறவன்னு சொல்லுவார்கள். இல்ல இல்ல சரி. இந்த சொல்லு அதிகம் பாவிக்கிறீங்களா? நான் இருக்கு இந்த சொல்லி இருக்கு சரியான கருத்து. நல்ல பதில். குருமான் குருமான் இல்ல அப்படியான ஒரு சொல்லுத்தான். ஒரு குச்சி. குஞ்சு குஞ்சு போல இருக்கிறா. குஞ்சு குருமானா இருக்கிறா. மிருதுவான அப்படி வருமா? ஆ? மிருதுவான நீங்க ஏன் அந்த மிருது உங்களுக்கு தரவு அவர் என்ன சொல்றாண்டு விளங்க இல்லையா? குண்டுமணி போயிட்ட கேவலமா இருக்கிறாங்களே மிருதுவா இருப்பினமோ சொல்றதா? அதுதானே உள்வாங்குங்க ஓடிக்கலாம். குண்டுமணி சொல்லியாச்சு. நஞ்சு சொல்லியாச்சு. நோயுட்டு வாடி வதங்கி காய்ச்சி வறண்டு கேவலம் நாக்களை பார்த்துட்டு சொல்லுறோம் எப்படி. கேவலம் மட்டும் சொல்லுவினா? கருவாடு மாதிரி இருக்கு. ஒரு கொத்தவரங்க மாதிரி இருக்கிறான் சொல்வாரு. உலர்ந்து இருக்கிறான்னு சொல்வார்கள். வாடி உலர்ந்து போயிருக்கிறா என்று சொல்லுவார்கள். எலும்பும் தோலும் எல்லாம் சொல்றீங்க. நான் அந்த சொல்லு வருது. அது என்ன வளமையான சொல்லா? நெப்பன் கேட்டா சொன்னேன். நரம்பு நரம்பு தான் தெரியுதுன்னு சொல்வார்கள். எலும்பு நரம்பு. நொந்து நூலாய் போய் இல்ல வாணி இந்த கிட்ட இருக்கிறீங்க. ரெண்டு சொல்லு சரி. ரெண்டு எழுத்து சரி. ரெண்டு எழுத்து சரியா? நராங்கல் நராங்கல் ரெண்டு எழுத்து சரி வாணி நீங்க சொன்னாங்க. நான் நராங்கல்னு சொல்லி முன்னுக்கா பின்னுக்கா? பின்னுக்கு ரெண்டு எழுத்து சரி. தல் 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 சரி. வாடி சொல்லுங்க. தல் சரி. நான் நராங்கல்னு சொல்லி பாக்குறேன். நராந்தல் உண்டா என்ன? நரம்பு நராங்கு போயிருக்கிறேன். சரி நராந்தல் கேள்வி கடையில நரம்பு நரங்கலன்னு சொல்றது அந்த ஆக மெல்லியான நரங்களா இருக்கு. உடம்பு உடம்பு ஊனா மூன்று எழுத்து சரி. ஓ உடும்பு முன்னுக்கு போடுங்க வாணி. அந்த குறிலோண்ட போடுங்க. ஒரு எழுத்த போடுங்க. முன்னுக்கு சரியா வரும். சரி முன்னுக்கு ஒரு குறில் எழுத்த போடுங்க. தனி எழுத்த யார் நீங்க சொல்லும் போவன் இல்லையா? ஊனா வருது. ஏக்கா மன்னிப்புடன்
இப்ப கேட்ட கேள்வியா திருப்பி ஒரு சொல்ல முடியுமோ? எனக்கு வாணி சொல்லாட்டிக்கு நான் சொல்றேன். வாணி சொல்லுங்க. அவசரமான போன் வந்துட்டுது. அதுல வாணி இந்த சொல்றதுக்கு நிக்கிறா. ஊனாக்கு முன்னுக்கு போட சொல்றீங்களா? இல்ல, 3 எழுத்து நீங்க சரியா சொன்னீங்க, ஒரு எழுத்து போட சரியா. முன்னுக்கு ஒரு எழுத்தை மட்டும் என்ன புரிஞ்சா கேள்வி? சொல்லுங்க. என்ன கேள்வியை சொல்லுங்க. நோயிட்ட கேவலமான நிலையில் இப்படி இருப்பார்கள். ஓ, நீங்க முதல் கேட்டதா? முதல் கேட்ட கேள்விதான். ஓ, அதெல்லாம் ஊனாக்கு பதில் வரே முன்னுக்கு இல்ல. ஊனாக்கு முன்னுக்கு என்னத்தை போடுறது? அஜு அவுரம்பு. இல்ல இல்ல சரி. ஊனாவது அப்ப ராஜினாக்கா சொல்லுங்க. நரம்பு ராஜினி வருது. சொல்லுங்க. நரம்பு மாதிரி அது இருக்கிறது. நான் சொன்னேன் நேரம் போட்டு. இல்ல, நரம்புக்கு ராணா இல்ல வருது. இது பூனா சொன்னவாவா. என்ன 3 சொல்லுவா? எழுத்தும் சரி, ஒரு எழுத்து முதல் எழுத்து போடுங்க. என்ன என்ன சொல்லுவா? சொல்லி சொன்னீங்கள்? நோஞ்சலுக்கா? ஆ. சரம்பு அரம்பு அரம்பு ரம்பு கரம்பு வரம்பு பிரம்பு பிரம்பு. நரம்பு மாறி இருக்கிறேன்னு ஆ? சொல்றேன். உலக்க போல இருக்கிறா. அக்கா, நரம்பு மாறி இருக்கிறேன்னு சொல்றேன். இல்ல இல்ல, ராணா வராது. உலர்தல் உலர்தல் உலர்தலாக இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ராணி 3 எழுத்து சரியா சொல்லி இருக்கிறீங்க. திரும்புன்னு வருமா? ஒட்டி உலம்பு மாறி திரும்ப இருக்கிறேன். என்ன சரியான திரும்ப இருக்கிறேன்னு சொல்றேன் ஓ, இல்லையா? திரும்பு திரும்பு. திரும்ப ஐயோ, ஓ, சரி. ஜெயமல இருக்க வாழ்த்துக்கள். திரும்பு மாறி. ஆமா ஆமா. திரும்ப இருக்கிற சில பொருட்களை திரும்ப இருக்குன்னு சொல்றது இல்ல. ஆமா. மற்ற ஆக்களை பார்த்துட்டு என்ன திரும்ப போயிட்டான்னு சொல்றது. சரி சரி. ஆனா சின்னனுக்கு திரும்பன்றது. ஓமாம். துரும்பு துரும்பு. இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. ஓகே. அதை விட இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு தாரேன். இல்ல, இதை சொல்லுங்க. இது 14 கேள்வி, இன்னொரு கேள்வி இருக்குது. இல்ல, வீட்டில் முக்கியமானதும் விசும்பு வைப்பதும் எது? வீட்டில் விசும்பா? விசும்பு விசும்பன்னு சொல்லி சொல்றது. இந்த ஒரு விசும்பன்னா நான் என்ன தமிழ்னு சொல்றது? விசும்பன்னு சொல்றது. இப்ப தமிழ்ல தான் கேள்வி கேட்கறீங்க. விசும்பன்னு சொல்றேன் இல்லையா? யாரு வரையும் அந்த சேட்டை செய்யறது அப்படி. வீட்டில் முக்கியமானது, வீட்டுக்கு முக்கியமானது. ஓகே. மற்றது அடுத்தது விசும்பு வைப்பதும் இது. விலாசம். வைப்பதும் மற்றது வீட்டுக்கு தேவையோ? விலாசம் என்று சொல்றோம். வீட்டுக்கு மிக முக்கியமானதும் ஓ, விசும்பு ஏற்படுத்துறது. அதுதான் கேள்வியோ ரெண்டும். அப்ப பூட்டு வெளி என்று வருமா? வெளி பூட்டு இல்ல. கதவும் ஆமாம். என்ன? இல்ல இல்ல சாவி இல்ல. முக்கியம். கதவு ஜன்னல் கன்னம் என்று வருமா? கன்னம் ஓட்டை இல்ல. சன்னம் சன்னம் சன்னம். வீட்டுக்கு விலாசம். அது நான் அந்த விசும்பு வைக்கிறத சொல்ல மாத்தி தான் தந்திருக்கோம். விசும்பு வைப்பது அப்ப கேள்விய மாத்துக்க. கேள்வியா? வீட்டில் முக்கியமானதும் கோபம் வந்தால் இப்படி நடப்பது. அப்பதான் விசும்பா இருக்கும். அதுதான் அந்த பதில் இல்ல வந்துட்டு இல்ல, அது வேற இதுக்கு நான் பதில் எழுதி வச்சுட்டு இது எழுதிருக்கு. கோபம் வந்தால் இப்படி நடக்கும். வீட்டுக்கு முக்கியம். வீட்டுக்கு மிக முக்கியமானது. கோபம் வந்தால் இப்படி செய்வார்கள். சரி, நான் பிரிச்சு தரேன். இப்படி செய்வார். கோபம் வந்தா என்ன? அடிபிடிப்பார் ரொம்ப என்ன பேசுவோம். அதுக்கெல்லாம் நிக்கிறீங்க. அப்படித்தான் வேற அடிபிடிப்படுற. வீட்டுக்கு மிக முக்கியமானவை. விளக்குமாறு. அடி விளக்குமாறால கோபம் வந்தா அடிக்கிறார். சட்டம் என்று சொல்றோம். சட்டம் இல்ல, வீட்டுக்கு மிக முக்கியமான அமைந்திருக்கும். இது கட்டாயம் வீடுகளுக்கு தேவை. எங்களுக்கு அத்திவாரம் தான் நாம வீட்டுக்கு முக்கியம். இல்ல, அது அத்திவாரம் போடுறோம் தானே. முதல் வீடு கட்டு சட்டங்கள் போடுவார்கள். சட்டங்கள் வச்சு கட்டுவாங்க தானே. சட்டம் போடுறது. நிலை நிலை வளை 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 என்று வருமா? வளை 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 இல்ல இல்ல இல்ல. தூண் 2 எழுத்து தான் இருக்கு அந்த தூண் சொல்லு. தூண் தூண் ஓடு ஓடு. தடி தடி என்று வருமா? கோபம் வந்தால் என்ன செய்யறது? தடி ஓடு என்று கலைக்கிறது. ஓடு இல்ல, முதல் இதை கண்டுபிடிச்சிங்களா? 2வது இதுக்கு சரி வேறும். ஓடு
வீட்டில மிக முக்கியமானது. இப்ப நாங்க வீடு கட்டும்போது எங்களுக்கு முக்கியமாக அமைவது. வீடுகள். கல் வரும். நிலையமோ அந்த நிலையம் மூளை மூளை மண் வரும். இல்ல மற்றதும் திசை சொல்லுங்களப்பா. திசை கோபம் திசை வந்தா என்ன வருமாட்டு அதை பிடிச்சதான் இதை சொல்லலாம். அதான் கோபம் சில வந்தா பேர் இப்படி அடிதான் கோபம் வந்தா போடுவோம். இப்படி செய்வார்கள், கோபம் வந்தா இப்படி செய்வார்கள் சில பேர். சரி, நான் மெச்சுவாக்குறார். கோபம் வந்தா அடிதான் போடுறது. கன்னத்துல அடி போடும். அதே கோபம் வந்தா மாதிரிதான் அதே ஓடு என்று மாதிரிதான் சொல்லு. 2 சொல்லில் உள்ள ஒரு ஒரு விடை. 2 எழுத்துல 2 எழுத்துல ஒரு கோபம் விடை. வந்தா ஓடு என்று சொல்லுவேன். ஓடு ஓடிப்போ ஓடிப்போ. நிலை படி படி ஓடு. அக்கா படி இல்ல படி. கோபம் வந்தா சொல்றான் ஓடி போய் படி. இல்ல வீட்டுக்கு முக்கியம் அடி படி. அடி அடி இல்ல. வீட்டுக்கு முக்கியமானது அடி வருதா? இல்ல முக்கியமானது படி மிக படி மிக சரிதானே முக்கியமானது. அக்கா? ஆ? படின்றது இல்ல கோபம் வந்தா சொல்லுவேன் தானே ஓடி போய் படியண்டு. இல்ல. அது சரி. அப்ப கோபத்துல அது ஒன்றான்னு சொல்லுவீங்க. கோபத்துல படிக்கிறது வீடு மட்டும்தான் கட்டுறதுக்கு உங்களுக்கு கோபம் வரும். முக்கியமா கோபத்துல சில பேர் இப்படி செய்வாங்க. படிக்காதவன்ட்டு என்ன சொல்லுவீங்க? அதான் அடி கோபம் வந்தா ஒன்றில் அடிக்கணும் அல்லது ஓடி போய் படியணும். படிக்காதவன்ட்டு என்ன சொல்லுவீங்க? பள்ளிக்கூடம் படிக்கல என்ன சொல்ல போறீங்க? முதல் இதுக்கு மறுமொழி வந்தா அது மற்றதுக்கு சரி வேறு. வேறு வீட்டில் என்ன? முக்கியமானது என்னன்னு யோசிச்சு பாருங்க. முக்கியமாக எங்களுக்கு எல்லோருக்கும் முக்கியமாக இருக்கு, எல்லா வீடுகளிலும் இருக்கு. துறப்பு சாமி அறை 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 என்பது சரியான பதில். அறையிறே இல்லையா? கோபம் ஆ, வந்தா தானே அறை சொல்லுவீங்க. அறை வந்தா அறையிறோ. அறை. ஏதோ கண்டுதானே பிடிக்கிறீங்க சரோஜினி என்ன? ஆமா சரி, அவ வாழ்த்துக்கள். தேடி தேடி கொண்டு நிக்கிறா போல. சரி, நான் இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 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 சின்ன கணக்கு மாதிரி ஒன்று தாரேன். எனக்கு 5 புள்ளி தான் தருவேன் இதுக்கு. கணக்கா? நுண்ணறிவு. ஒரு கணக்கா? வட்டம் போடுங்க. நன்றி, வணக்கம். கணக்கு இல்ல வாணி, இது ஒரு மூளைக்கு வேலை. கணக்கு இல்ல. நுண்ணறிவு. ஒரு வட்டம் போடுங்கோ. ஓ 12 நம்பர் போடுங்க அந்த வட்டத்துக்கு. மணிக்கூடு மாதிரி ஓ 12 முதல் மேல 12 போட்டு கீழே 6 போட்டு அப்புறம் இஞ்சால 9 போட்டு 3 போடுங்க. அப்படி போட்டு முதல் போட்டுட்டு அப்புறம் போடுங்க இலக்கங்களை உள்ளுக்குள்ள. 12 6 மேல 12 கீழே 6 3 9. சொல்லுங்க. 9 3 அதுக்குள்ள மிச்சங்களை நிரப்புங்க. 12 எழுத்து வரணும். 12 எண் வரணும். ஓ எண் வரணுமா அதுல? 1 2 3 4 2 பட்டமா நிரப்பி கொண்டு போயிட்டு 6 மணிக்கூட நினைச்சு போடுங்க. 7 8 9 10 11 12 போட்டாச்சு. இதுல ஒரு 13வது நம்பர் எப்படி வரும்? ஒரு கேள்வி. 13வது நம்பர். அடுத்தது 13வது நம்பர். ஐயோ அடுத்த நம்பர் 13 நம்பர் எப்படி வரும்? இது போய் சொல்றீங்க 12 6 9 3 போட்டுட்டு 12 போடுங்க வாணி. இது மாதிரி 12 போட்டாச்சு 12 3 முதலாவது நீங்க கேளுங்க. 3 கேள்வி கேட்பேன். கேளுங்க. அடுத்தது 13வது நம்பர் வரும். 13வது நம்பர்ல சொல்லுங்க. அந்த கண்டுபிடித்த நம்பரை என்னன்னு சொல்றது உங்களுக்கு? முதல் கண்டுபிடித்த இலக்கம் எத்தனை இலக்கம்? ஒன்றுமலங்கல்ல. முதல் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க 13. என்ன நீங்க சொன்னது 12 பிறகு அடுத்த நம்பர் என்ன? 13. எங்களை கேட்க எல்லாம் இருக்கிறீங்களோ? அது உங்களை மறைச்சு கேட்கணும் வாணி. அதான் யோசிக்கிறேன். அதுல எத்தனை 13 நம்பர் நீங்க எடுப்பீங்க? 13 நம்பர் நீங்க எடுக்கணும். அதுக்குள்ள எத்தனை நம்பர் எடுப்பீங்க? 13 நம்பர் நாங்கள் எடுக்க வேணுமா? ஓ 13 12 பிறகு 13 நம்பர். அதுல எத்தனை நீங்க அந்த 13 அந்த வட்டத்துக்குள்ள 12 நம்பருக்குள்ள எடுப்பீங்க? 13 நம்பர் 4 எடுப்போம். 4 எப்படி எடுப்பீங்க?
நீங்க சும்மா சொல்லக்கூடாது. ஆமா. என்னண்டா 12 இருக்கல்லோ அதுல ஒன்று எடுத்து மூண்டா போட்டா 13. ஒன்று இருக்கு 1 3 13. 1 3 13 1 13 1 11 13 5 எடுப்பேன் நினைக்கிறேன். 5 எடுக்கலாம். 11ல 2 எடுக்கலாம். ஒன்றுக்கு தனியா ஒன்று மற்ற ஒன்றுக்கு தனியா இல்ல, அது தவறு. இந்த கேள்வி எனக்கு வடிவா அப்படின்னா விளங்க இல்லை. விளங்க இல்லையா? எனக்கு விளங்கவே இல்லை. வாணி விளங்க இல்லையா? இல்ல இல்ல இப்ப 12 நம்பர் காலத்துக்குள்ள போட்டு மணி கூட அது போட்டாச்சு. நாலு தரம் அடக்கலாம் நினைக்கிறேன். எப்படி 4 இப்ப 12 1 13 9 4 13 8 5 13 11 2 13. எத்தனை நேரம் 2 3 4 5 6 இது எடுக்கலாம். 12 1 13 எடுத்தேன் நான். 11 2 13 எடுத்தேன் நான். 9 4 13 எடுத்தேன் நான். 10 3 13 எடுத்தேன் நான். 8 5 13 எடுத்தேன் நான். 7 6 13 அடுத்தது எல்லாமே அப்படி 5 3 5 இத்தனையும் 13. இதுதானே? 6 தரம் தான் சரி. 6 தான் சரி. 6 தான் சரி. சரி, ஒரு சரி. அடுத்து நான் 6 கண்டுபிடிச்சேன். 6 13 தான் வரும். 8 + 1 11 + 2 பொறுங்கோ. 3 கேள்வி கேட்டேன் நான், சரியா? மற்றது குழந்தையே கேட்டிருக்கிறீங்க. அந்த கூட்டுத்தொகை என்ன? ஒரு கேள்வி தான் கேட்டேனுங்க. மற்றது என்னத்தின் கூட்டுத்தொகை? അതിന്റെ പെരുക്ക மொத்த தொகை எவ்வளவு? என்ன வந்ததிന്റെ மொத்த தொகையோ 6 மொத்த தொகையோ? ஆமா, என்ன 6 மொத்த தொகை என்ன? இப்ப நாங்க 78 78 வரும். 13 6 78. 78 சொல்லிட்டார். என்னன்னு சொல்லுங்க. இப்ப 1 2 3 சரியா? 11 1 12 1 3 13 சரியா? 11 2 13 மற்றது 4 4 9 13 8 5 13 7 13 7 6 13 6 அவ்வளவு. நீங்கள் 10 3 சொல்லல. 10 3 13 அப்ப 78 தானே? 13 எத்தனை தடவை வருது? 6 தடவை வருது. ஆமா அதான் சொன்ன 6 தடவை 6 தானே. நீங்க 4 சொன்னீங்க. இவாதான் 7 6 சொன்னது. யாரு? சரோஜினி சோதராஜா சொன்னது. மறுபடியும் அவதான் சொன்னது. அவளுக்கு தான் 5 புள்ளி. நன்றி நன்றி. நன்றி. வாணிஜ கேட்ட கேள்விக்கு என்ன சரியா வந்தது? ஒல்லிக்கு துரும்பு 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 துரும்பா போயிட்டான்னு சொல்றதானே? திரும்ப இழைச்சு போச்சுன்னு சொல்றேன். திரும்ப இழைச்சிட்டு இழைச்சு போயிட்டான்னு சொல்றேன். சரி, அன்பான உறவுகளுங்க, பங்குபற்றி சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும். இந்த தலைந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் இந்த பாமகத்தில் இந்த துணியத்தில் தொழில்நுட்பத்து துணை தந்த கலைவாணி மோகன் அவர்களுக்கும், ஆசா சிலை துணை அருள்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அடுத்த வளம் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஞான வருகின்றது அறிவு கலைஞர் தோப்புடு ஜெயா நடேசன்.